ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சைவ நெத்திலி மீன் 65. இது முழுக்க வாழைப்பூவில் வச்சு செய்கிற ரெசிபிங்க. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சுட சுட செஞ்சு கொடுக்கலாம். பார்க்க வந்து நெத்திலி அதில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும், வாழைப்பூவில் செஞ்ச மாதிரியே இருக்காது. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சைவ நெத்திலி மீன் 65 பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 பிஞ்ச் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு அந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பூவில் வந்துட்டு பிளாக் கலரில் அந்த நரம்பு வந்து இருக்கும், அதே மாதிரி அந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வந்துருக்கும் ஒயிட் கலரில், அதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அந்த பூலாம் வந்துட்டு பிஞ்சிரும். அது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இது நல்லா ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஈவன் நெத்திலி மீன் 65க்கு மசாலா நல்லா ஊறிடுச்சு. இங்கே எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் டீப் ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, ஏன்னா பார்க்க வந்து நெத்திலி மாதிரி இருக்காது. அதனால் ஒன்று ஒன்றா போட்டு கொஞ்சம் பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சைவ நெத்திலி மீன் 65 ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது.